கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. பட்டக்கா வீட்ல இருக்கீங்களா? வா முத்தழகு, என்ன ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா? நீங்க அதை பாத்தீங்களா? முயல் குட்டியா? இங்க எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற? அட உன்னதான் புள்ள, என்ன பாரு, அங்க என்ன சுத்தி சுத்தி தேடுற? அக்கா, ஆசையா நான் 2 முயல் குட்டி வாங்கினேனா, இப்போ அதில் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணும். என் பையனை கேட்டால் உங்கள் வீட்டு பக்கமாக தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்கிறான். கொஞ்சம் தேடி பாருங்களேன். ஓ அப்படியா? சரி சரி, உள்ள வா புள்ள. எப்படியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பில்ல, ஏன்னா நான் கதவை அடைச்சி தான் வச்சுருந்தேன். இங்கே கேட்டு சந்து வழியாக வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வா புள்ள, அங்கிட்டு வேணா போய் பார்ப்போம். சரிக்கா. அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல் குட்டி அந்த தக்காளி செடியாண்ட தான் நின்றுட்டு இருக்கு. அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன். முத்தழகு, இந்த முயல் குட்டி நல்லா அழகா இருக்கு புள்ள. ஆமா, இந்த முயல் குட்டிய நீ எப்பலேருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியை தான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ என்ன புள்ள முயல் குட்டியை வளர்க்குற? அக்கா, முயல் குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம். அப்படியா முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள, ஆனா அது வளர்க்குற விவரம் எதுவும் தெரியாதுல்ல. அம்பிட்டு தானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல? கண்டிப்பா புள்ள. அப்போ இவங்க சொல்றதை கேளுங்க. முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் சிறிய பாலூட்டி விலங்குகளான முயல்கள், செல்லப்பிராணி எலிகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிபிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய், பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு, முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதேபோல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயலை தூக்கும் போது
அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது. பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எளிதில் முறிந்துவிடும். உங்கள் செல்லப்பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கால்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்கக்கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும். அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது. அவை சுதந்திரமாக ஓடித் திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது. முயல் நீளமாக படுக்கும்போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும். அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விரிப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும். பூனைகளுக்கான கழிவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும், அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற்சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில் ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். புற்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது ஆல்ஃபால்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள், முட்டைகோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள் பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பிரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பற்றை காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ரேட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து, அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள், மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள் கூண்டுகள் தேவை.
மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை, அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்கான பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதையில்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சிறைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றனர். ஹாம்ஸ்டர்களுக்கு உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும், அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அகலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும். எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சலிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவற்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில், அதாவது சீக் பவுச்சஸ், அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்டக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளியல் மணல், அதாவது ரெப்டில் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினிபிக். கினிப்பன்றி அல்லது கவிக்கரி எனப்படும் கினிப்பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும். இவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் திமோத்தி புல் இருக்க வேண்டும். கினி பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பலகை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பற்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம். என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம். சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
கேட்டேன் முத்தழகு. இம்புட்டு நாளா செல்ல பிராணிகள்னா நாய் பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது. முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில் வளர்க்கலாம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நல்லதுக்கா. ஆமா அக்கா, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். என் முயல் குட்டி உங்க தோட்டத்துல போனதுக்கு அப்புறம் தான் நானே கவனிச்சேன். நீங்க எப்பக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கன இடம் காலியால கிடந்துச்சு. ஆமாம் முத்தழகு, அந்த இடத்த ஏன் வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் வீட்டு தோட்டம் போட்டோம். அக்கா, முயல் வளர்க்குறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போது எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டில் கூட கொஞ்சம் இடம் இருக்குது. எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல. அவ்வளவுதானே. இதோ இவங்க சொல்லுவாங்க, கேளு. யாருக்கா? வீட்டு தோட்டம் அமைக்கிறத பற்றி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்டுக்கோ. வீட்டுத் தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டுத் தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டுத் தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டுத் தோட்டத்தினுடைய அவசியம், முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டுத் தோட்டத்தை 2 பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டுத் தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கு சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்லுவார்கள். இப்போ புலக்கடை பகுதி 1 சென்ட் 2 சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டில் இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய 1 சென்ட் 2 சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். 2 சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக இந்த சின்ன வெங்காயங்களை நடலாம் அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம். புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோமையானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினாக்களை இந்த கரையிலே இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய 1 சென்ட் நிலத்திலே ஒரு சீசன் 3 மாதம் 4 மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காரணத்தினால முதல் 3 மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர் பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நம்ம சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்று பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்தரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடி தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது. அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை
நேரடியாக நாம் விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம். வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காலிலே நாற்றாக வளர்த்து, நாற்று ஏறத்தாழ ஒரு 1/2 அடி 3/4 அடி உயரம் வளர்ந்து 25 35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகங்களை நாம் பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்தில் பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம் வாங்கி இந்த குழித்தட்டிலே ஏறத்தாழ 1:1:1 என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். 1 பங்கு மணல், 1 பங்கு செம்மண், 1 பங்கு தொழு உரம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே நன்கு மக்கிய தென்னை நார்க்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நார்க்கழிவை சாதாரண மண்ணோடு, தென்னை நார்க்கழிவு 2 பங்காகவும் மண் 1 பங்காகவும் கலந்து நாம் இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நார்க்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக அவை வளரும். உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே, ஒரு குழித்தட்டிலேயே 150 நாற்றங்கால்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். இந்த புழக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலே தான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளை பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நம்ம பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்கிலே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற, பாலித்தீன் சீட்டு போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் 1 பங்கு, செம்மண் 1 பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நம்ம நன்கு மக்கிய தென்னை நார்க்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதில் சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை 3/4 தொட்டிக்கு ரெப்பிட்டு அதில் இப்போ தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்களில் கொடி காய்கறிகளை சாகுபடி செய்கிறதுனா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன. அந்த பந்தல் அமைப்புகளை அது மேலே பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவில் பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்குதிறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவில்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்போ நிறைய பெயிண்டெல்லாம் வந்துருச்சு. இதுகளை எல்லாம் முறையாக நாம் பயன்படுத்தினோம்னா அருமையாக
தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புழக்கடை வசதி உள்ளவர்கள் புழக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்தி மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணி தெளித்து அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புழக்கடையிலோ மாடி தோட்டத்தில் வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நாம் இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடி தோட்டத்தையும் புழக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம். என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பற்றி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுதுக்கா. ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சு இல்லாமல் நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்ற சந்தோஷத்துக்கான ஈடு வேறு எதுலேயுமே இல்லைக்கா. சரியா சொன்ன முத்தழகு. இயற்கையோடு இணைஞ்சு நாம் வாழுற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமாக்கா, என் முயல் குட்டி நம்ம 2 பேருக்குமே ஒரு பெரிய உதவியை பண்ணியிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு. அப்போ உன்னோட அழகான இந்த முயல் குட்டிக்கு என் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.